10 நிமிஷத்துல சுவையான செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம், சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வீட்ல திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். அதே மாதிரி வீட்ல பூஜைக்கு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமா செய்யலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு சாஸ் பேன்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ அதே கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த கப்பை பயன்படுத்தி தான் நான் அடுத்தடுத்த அளவுகளை அளந்திருக்கேன். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். பாகு ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதாவது பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிட வேண்டியதான். அதுக்கு அடுத்ததான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு ஒரு 15 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு சிவந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக அதில் கொஞ்சம் நெய் இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்துடலாம். அடுத்ததாக மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு, அதாவது எந்த கப்பால் வெல்லம் அளந்தனோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நம்ம மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். ரவையினுடைய நிறம் நல்ல பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையும் வரும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெள்ளை பாகை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் அந்த தூசு திரும்ப அந்த மாதிரி இருக்கும். நேரடியாக சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், சேர்த்தாச்சு. கைவிடாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வு கம்ப்ளீட்டாக சிம்லேயே இருக்கட்டும். சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். வெள்ளைப்பாகை நம்ம கரைச்சிட்டு இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வெள்ளைப்பாகும் நல்லா சூடாக இருக்குது. அதனால் அந்த ரவை சட்டுன்னு வெந்து வந்துடும். ஏற்கனவே ரவையை நம்ம நல்லா நெய்யில் வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருக்கு. இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் நெய் நல்லா சுவையாக இருக்குன்றதுக்காக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சுவையான செட்டிநாடு ரங்கூன் ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.